ஐப்பசி அன்னாபிஷேகம். சிவனை வழிபட்டாலும் தரிசித்தாலும் சிவ பூஜை செய்தாலும் மிகப் பெரிய புண்ணியம் வரும் என்பார்கள். அப்படி இருக்கையில் தானத்தின் மிக உயர்ந்த தானமாக சொல்லப்படும் அன்னத்தை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் அளவில்லாத புண்ணிய பலன்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட புண்ணியத்தை வீட்டில் இருந்தபடியே எப்படி பெறுவது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஐப்பசி மாதம் சிவனுக்கு கோவில்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். இதை தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும். சிவனின் அருள் கிடைக்கும். சொர்க்க கிடைக்கும். அதனால் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்வதற்காக அனைவரும் கோவிலுக்கு செல்வது வழக்கம். ஆனால் வீட்டிலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடலாம். இப்படி வழிபடுவதால் இருந்த இடத்தில் இருந்தே சிவனின் அருளையும் அன்னாபிஷேகம் செய்து வழிபட்ட புண்ணிய பலனையும் சிவனிடம் நாம் முன்வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறவும் முடியும்.